வணக்கம்பா. எங்க அண்ணன் ஜனநாயகம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம தத்துட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல. இதுதான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பராசக்தி படம் ரிலீஸ் டேட் அன்னைக்கே வருது. இல்ல எனக்கு புரியல. இந்த ஜனநாயகன் படம் வர்றதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே அப்படி சும்மா கொந்தளிச்சு நிக்குது. எவ்வளவு பேர் ஆதரவு குத்துனுக்குறாங்க தெரியுமா? என்ன எல்லாம் மனசு வருத்தமா போச்சு. இல்ல இந்த படத்துல என்ன சொல்லி வச்சிட்டாங்க, ஆல்ரெடி அது ஒரு ரீமேக் படம். எங்க அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றாரு, நான் தான் பார்த்தேனே அந்த கேசரியில ஒண்ணும் கின்ற மாதிரி இல்லையே, நீங்க எல்லாம் தேவையில்லாம இப்போ அதுக்கு எதுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடு, தணிக்கை சான்றிதழ் ஏன் கொடுக்க மாட்டீங்க கொடு, அப்படி அந்த அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றாரு. இப்போ எங்க அண்ணனே சொல்லிட்டாரு, மக்களே அப்படின்னு உண்மையை மட்டுமே பேசக்கூடிய எங்க அண்ணன் சொல்லிட்டாரு கொடுத்துருக்கணும். இப்போ இந்த பாஜக இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒன்றிய அரசு கையில இருக்குது. பாஜக முழுக்க சதி பண்ணுக்குது. எப்படியாச்சும் விஜய் வந்து தம் பக்கம் இழுத்து போட்டுருணும் அப்படின்றதுக்காக சதி பண்ணிக்கின்னு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா சிபிஐ விசாரணை 12ஆம் தேதி சிபிஐ விசாரணை வச்சுக்கிறாங்கல்ல, அதுலயும் அப்படியே 2 பக்கம் இப்போ லாக் ஆயிட்டாரு. இப்ப 2 பக்கத்துலயும் மாட்டின்னு என்ன பண்றதுன்னு முழிச்சுன்னு இருக்கா டைம்ல விஜய் அண்ணாவுக்கு ஆதரவா சுத்தி இருக்கிற எல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியுமே கொந்தளிச்சு போய் ஒருத்தரும் ஸ்டேட்மெண்ட் குத்துக்கிறாங்க. ஒரு நடிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோ போட்டிருக்காங்க, நீ வார்த்தல நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ மிரட்டுவீங்க, எங்க அண்ணன் வர்ற அன்னைக்கு தான் திருவிழாவே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் அமீரி பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டாருங்க, அதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப போடுறாரு. என்னன்னு ஒரு படம் வரத்தை நிறுத்துறது மூலயமா அவரை தான் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் நாட்டோட கேவலமான செயல அப்படின்னு ஒன்று போடுறாரு. இப்போ இதை டெலீட் பண்றாரு. டெலீட் பண்ணிட்டு நாட்டுன்றதை எடுத்துட்டு தமிழ்நாட்டை அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் அமீர் அண்ணன் போட்டுனுங்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கூட்டம் வந்து தெரியுமா? இது மேல வேற யாரெல்லாம் போட்டுக்கிறாமா, எங்க அண்ணன் ஜெய்யனை போடுறாரு, நீ வா தலைவா, நீ தளபதி அந்த படம் வர்ற அன்னைக்குதான் எங்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் இப்படி சொல்றாங்க. எஸ்டிஆர் தலைவன் இப்ப அரசன்ல அவ்வளோ பிஸி ஆகுறாரு. எஸ்டிஆர் சும்மா அப்படின்னு இழுக்கூடிய ஆளு, அவரே வந்து இதுக்கு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்றாரு. அப்படின்றப்ப ஜனநாயகன் எந்த அளவுக்கான ஒரு படமா இருக்கும் அப்படின்றத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா அது 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 வந்து இப்ப எனக்கு ஒன்று புரியல அப்படின்னா பராசக்தியை தான் இவங்க வர விடாம தடுத்துருக்கணும். ஏன்னா அதுதான் இந்தி திணிப்பை பத்தி பேசுது. ஆனா பராசக்திக்கு சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, யூஏ சர்டிபிகேட் கொடுத்து வந்து பார்க்கலாம், ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லிடுறாங்க. இவங்க ஜனநாயகன் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க, சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க, ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துன்னு வந்து குத்தாச்சு. எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா எச் வினோத்தை என்ன சதி பண்றாரோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னு கேட்டுங்க, ஏன்னா இவரு யாரு எச் வினோத்து பெரிய உள்ள ஏமாத்திட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னெல்லாம் வேலை பார்க்குது. யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றா தெரியுமா? நான் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றான்னு, படிக்கிறேன் கேளுங்க. எங்க அண்ணன் ஜெய் அண்ணன், எஸ்டிஆர், அமீரு, அப்புறம் இதெல்லாம் என்ன ஏற்கனவே சொன்னாங்கல்ல காங்கிரஸுக்கு அவருக்கு லிங்க் இருக்குது, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசினுக்கிறாரு, அவர்லாம் சப்போர்ட் பண்ணி வந்து ஒரு படத்தை தடுக்கிறதுலாம் வந்து இந்த அளவுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் விஜய் வசந்த் அண்ணன் சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு, 9 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் படங்களை வந்து நிறுத்தி வைக்கிறது, சென்சார் போர்டு மூலயமா நிறுத்தி வைக்கிறது, தடுக்கிறது, தமிழ் கலாச்சாரங்களை அழிக்கிறது, இதெல்லாத்தையும் எதிர்த்து அன்னைக்கே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பாஜகவுக்கு. இன்னைக்கும் தொடர்ந்து நீங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ விஜய வந்து தான் பக்கம் வலிக்கிறதுக்கான வேலையை இந்த பாஜக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இது மட்டும் இல்ல, வேற யாரெல்லாம் சொல்றேன் கேட்டுங்க. டைரக்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டுப்பா, எங்க அண்ணுக்கு சப்போர்ட். எப்படி டைரக்டர்ஸ் எல்லாருமே எங்க அண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. யார் யாருன்னு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அண்ணன் கார்த்திக் சுப்புராஜ் தெளிவா போட்டிருக்கு, ரைட்டர் கார்த்திக் சுப்புராஜ் தமிழ் சினிமாக்கே வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு கார்த்திக் சுப்புராஜ் சொல்லிக்கிறாரு. ஒரு கலை படைப்பா தடுக்கிறதுலாம் பெரிய தவறு, சின்ன பட்ஜெட்டா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஸ்கிரீன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம சல்லியர்கள் மாதிரியான படங்கள் வரவே இல்லை, சிறை மாதிரியான படங்கள் ஓடுதா இல்லையா பெரிய அளவுக்கு தெரியப்படலை.
ஆனா இதுவே ஜனநாயகம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பராசக்தி தெரிஞ்சிடும். இந்த வியாபாரமயமான உலகத்துக்குள்ள இது ஒண்ணு மாட்டிச்சு. சின்ன சின்ன படங்களுக்கு, சின்ன பட்ஜெட்ல வர படங்களுக்கு எதுக்கும் தெரியறதே இல்ல அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு கார்த்தி சுப்புராஜ் அண்ணன், பெரிய பட்ஜெட்டா இருந்தா அது சென்சார்ல பிரச்சனையா இருக்குது, அவங்க விட மாட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ள இருந்து இப்போ ஹிந்தி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1000 கோடி, தெலுங்கு படம்லாம் 1000 கோடி அடிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சென்சார் போர்டு அந்த மாதிரி படத்தை லேட் பண்ணி சொந்த டேட் கூடாம அது மாதிரி சதி பண்றாங்க. அவங்க பெரிய மிகப்பெரிய தவறு, அதெல்லாம் பாத்துக்க. அப்புறம் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு, என்னன்னு சொல்லியிருக்காரு கேட்டுக்கணும். வெங்கட் பிரபு சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல். ஏன்னா விஜய் இதுக்கு மேல கடைசி படம் சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெலா இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்றாரு. படம் என்னைக்கு வருதோ அதுதான் எங்களுக்கு எல்லாம் பொங்கல். 1ஆம் தேதி யாரும் பொங்கல் கொண்டாடாதீங்க, தை 1க்கு சொல்றேன். பொங்கல்லாம் கொண்டாடிக்காதீங்க, தமிழ் திருநாளுக்கு கொண்டாடக்கூடாது, சரியா? எப்போ பொங்கல் கொண்டாடுனா, ஜனநாயகன் எப்போ வருதோ அப்போ பொங்கல் கொண்டாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. என்ன கெட்டுற போகுது? சாமி என்ன கோச்சிக்கு போதா? சூரிய பகவான் கோச்சிக்கு போறாரா? நான் கேட்கிறேன். இன்னொருத்தர் சொல்லுங்கிறாரு பாரு, எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத், இதெல்லாம் இந்துக்கள் பண்டிகைன்னு. அவரெல்லாம் தூக்கிங்கன்னா அப்புறம் சொல்றேன் நானு, அவரெல்லாம் தட்டி விடுங்க. அவர் ஏன் அவரு இதுக்கு சொல்லல. எச் ராஜா வேற சொல்றாரு, எச் ராஜா ஒரு பேட்டி குத்துக்கிறாரு, என்னன்னு, விஜய் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த சாதாரண படத்து மூலியமா தான் பண்ணணுமா அப்படின்னு. ஐயா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க என்னென்ன வேலை பார்ப்பீங்கன்னு தெரியும், சரியா? ஏன்னா அதிமுகவே அப்படி வலிச்சு கிழிச்சு அடியில கொண்டு வந்துட்டீங்களே, அதே மாதிரி எங்க அண்ணனை பண்றதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க. வேற என்ன டைரக்ட்லாம் சொல்ற பாருங்க. ரத்தனகுமார் என்ன போட்டிருக்காருன்னா, படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ, எப்படி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க, லைனா அடிக்கினே வராங்க. என்ன பண்றியோ பண்ணு, பாத்துக்கலாம், படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல், நீ ஃபெஸ்டிவல் கொண்டாட விடாம பண்ற சொல்ற முடியாது. ஆனா விஜய் ரசிகர்களுக்கு அதுதான் இந்த வருஷம் இருந்தது, எல்லாமே போச்சு. தமிழ் சினிமாவை இது மூலயமா நீங்க அடக்கலாம் ஒடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. தமிழகத்தை எது மூலயமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவா அப்படி உட்காந்து புக்கிற டைம்ல யோசிச்சுக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி வேற யாரு, அஜய் நாகமுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தியேட்டருக்கு எப்போ ஜனநாயகன் படம் வருதோ அது வரைக்கும் நான் தியேட்டருக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாருங்க. நீங்க இப்பதுக்கு மேல லேட் பண்ணின்னு வச்சீங்களா, நீ தான் லேட் பண்ணுவ. எங்க ஆள்லாம் இருக்கிறான், யாரு, தமிழ் ராக்கர்ஸ், எடுத்து போட்டுருவாயா, டக்குனு கொடுத்துறியா. இதை தாண்டி விரும்ப வேற யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா, சிபி சக்கரவர்த்தி, சத்யராஜ் அவர்களுடைய மகன் இருக்காருல்ல, அவரும் அதே தான் சொல்றாரு, படம் வர அன்னைக்குதான் பொங்கல். தாண்டி ஜெயம் ரவி அண்ணன், நான் பாத்துக்கிறேன் உங்களுக்காக என்னைக்கும் நாங்க கை கோர்த்து நிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கணும். தாண்டி காங்கிரஸ் இப்பெல்லாம் பண்றது தப்புங்க. ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக, அவர் வளைச்சு போடுறதுக்காக இதெல்லாம் பண்றது தப்பு. ஏற்கனவே அவர் கூட்டணி பேச்சு போயினுக்குதா, அதுல சப்போர்ட் பண்ணுகிறாங்க. இது மட்டும் இல்ல, வேற யாரு, வாலிபர் சங்கங்கள், ஜனநாயக வாலிபர் சங்கங்கள் இருக்கு இல்லையா, இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாருமே வந்து பாஜக வந்து விஜய்க்கு மறைமுகமா இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கறது. ஏன்னா அடுத்து சிபிஐக்கு சம்மன் வந்திருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த படம் வழியே வர விடாம தடுக்கிறது, எத்தனை பேர் டிக்கெட் வாங்கி வச்சு வெயிட் பண்றாங்க தெரியுமா. இப்போ இதெல்லாம் தடுக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி வாலிபர் சங்கங்கள் எல்லாமே, ஏன்னா விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க. விஜய் அரசியல் எதுனா போட்டாங்கன்னா இவங்க தான் திட்டுறவங்க எல்லாமே, ஆனா இவங்களே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இங்கதான் நமக்கு ட்விஸ்ட் வருது. இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட்டர்ஸ். சட்டமன்ற உறுப்பினர் சார் நவாஸ் அவர் என்ன தெரியுமா கேக்குறாரு, ஒரு கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டுவாராம், ஆனா கிறிஸ்து கொண்டாடுற பண்டிகை அதுல வந்து அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க, வடவு நாட்டுல இதெல்லாம் பண்றாங்க, கேரளால இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்க மாட்டாரு. நோம்பு கஞ்சி குடிப்பாரு, ஆனா திருப்பரங்குன்ற மேட்டருக்கு கேட்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் இருக்கிறாரு. இதை தாண்டி இப்போ இன்னும் இந்த மாதிரி எது கரூர்ல நடந்த சம்பவம் இருக்குது பாருங்க, அதுக்கே வந்து முழுக்க அதுக்கு வந்து யாரு, திமுக அரசு எதுவுமே பண்ணல, மாநில அரசு எதுவுமே கேட்கல, அதுக்கே திமுக ஒரு தீய சக்தி, இதே திமுகவே அப்படின்னு கேட்டவரு, இங்க இவர் படத்துக்கு சென்சார் போர்டு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்களே, பாஜக அரசே அப்படின்னு எங்கேயாச்சும் பேசுகிறாரா அப்படின்னு கேக்குறாருங்கோ.
அவர் கேட்கறது பார்த்தா நியாயம் மாதிரி தான் இருக்குது. நமக்குலாம் அப்படி போட்டுக்கலாம் தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, சூடு தொடர்லாம் கிடையாது. சரி, இவரு தான் இப்படி கேக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் வாலிபர் சங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க, மத்தவங்க எல்லாம் எதுக்கு தேவலாம் கத்தினுக்கிறீங்க, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேக்குறாருங்க. எனக்கு என்னவோ சரியாதான் இருக்குது. ஒருவேளை எங்க அண்ணன் விஜய் என்னன்னா, ஒன்றிய அரசு எங்கெல்லாம் அது தலையீடு இருக்குதோ அதெல்லாம் கண்டுக்காம இருக்காரோ அப்படின்னு பெரிய சந்தேகத்தை எழுப்பக்கூடியதா இது இருக்குது. அதனால மக்களே, நீங்க தான் இதுக்கான ஒரு நியாயத்தை கேட்கணும், நியாயத்தை சொல்லணும். இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காம சொல்லிட்டு போகணும், சரியா? நான் போய் டிக்கெட் காசு எப்படி திரும்பி வாங்குறது பாக்குறேன். வரேன். நன்றி.